புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க நம்ம மலையடிப்பட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மலையடிப்பட்டியில் இந்த குடைவரை கோவில் வழியாக உள்ளே போனோம்னா இருக்கும் சிவன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இங்கே ஒரு பாதை வரும். இந்த பாதையிலே எப்படியே வந்தீங்கன்னா இந்த பாறையில் ஏறுங்க. ஏறு இப்படியே போய்கிட்டே இருக்கணும். முழுக்க பாறை தான் இது. தெரியுதா? இந்த பாறை தான் நம்ம சமணர் படுக்கைங்க. எவ்வளவு வியப்பா இருக்கா? இங்கெல்லாம் குறைஞ்சிருக்காங்க பாருங்க. வெட்டி இந்த பாறையெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த முருகனோட கற்கோவில் கட்டுறதுக்காக இருக்கலாம். இங்க பாருங்க, இது ஆனா எடுக்கல, உடைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு விட்டாங்க. இதுதான் அந்த சமணர் படுக்கை. இந்த பாறைக்கு நடுவில் தான் இருக்கு. போமா, ஆனா இது பார்த்து தான் வரணும். இந்த சமணர் படுக்கைக்கு யாரும் போனதில்லை அவ்வளவா. இந்த பின்புறம் நம்ம அது முன்புறமா போனோம். அதுக்கான வழி இங்கதான் இருக்கு. இந்த சமணர் படுக்கை உள்ள இடங்க எவ்வளவு திகிலா இருக்கு பாருங்க. பார்த்து கேர்ஃபுல்லா வரணும். இதுதான் அந்த சமணர் படுக்கையோட திவாரம். தெரியுதா? இதெல்லாம் கால் வச்சுதான் ஏறி இருக்காங்க. இங்க ஒரு ஸ்டெப்பு, இங்க ஒரு ஸ்டெப்பு, இங்க ஒரு ஸ்டெப்பு. எந்த பேலன்ஸிங்குமே இல்லையா? இந்த பாறைக்கு அந்த சைடுல பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பாறை என்னமோ பந்து மாதிரி, பந்த தூக்கி இதுல வச்ச மாதிரி இருக்கு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா, இவ்வளவு மழை புயல் தாண்டி இத்தனை வருஷமா நிலைத்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இது ஒரே இடத்துல நிக்குதுன்னு தான் தெரியல. பிரம்மாண்டங்க. ஆனா கண்டிப்பா பார்க்கணும். ஆனா ஏறுறது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. பெரும்பாலான மக்கள் இந்த சமணர் படுக்கைக்கு வந்திருக்க முடியாது, வந்திருக்க மாட்டாங்க. சமணர்கள் வாழ்ந்ததுக்கான தடயத்தை பாருங்க. இதெல்லாம் சமணர்கள் போனதுக்கு அப்புறம் நம்ம பல்லவர்கள் சோழர்கள் காலத்துல செதுக்கப்பட்டதா இருக்கும். இங்கேயும் உறங்கி அவங்களோட களைப்பை போக்குறதுக்காக ஆடு விளையாட்டத்தை பாருங்க. வாவ், தெரியுதா? கல்வெட்டை பாருங்க இங்க. இதுதான் உண்மையான சமணர் படுக்கை. அதாவது நீர் இது வழியா கரெக்டா நமக்கு அந்த வழியில ஓடிடுது. மழை காலத்துலலாம் சமணர் படுக்கையில இப்படி படுத்துக்கிட்டு அப்படி மேல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஓவியம் இங்க இருக்கும். பாதியிலே ஆனா விட்டுட்டாங்க, ஏன்னா படுத்துட்டு தான் செதுக்க முடியும். பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட உருவம் இதுல செதுக்கி இருக்காங்க, ஆனா பாதியில விட்டுட்டாங்க. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாறை கீழே இந்த ஓவியம், ஆஞ்சநேயரோட ஓவியம். ஆனா அதுல நம்ம ஆட்களும் கிறுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு கிறுக்கி விட்டு போயிடுறது. நம்மளோட வரலாற்றை நம்ம தான் பாதுகாக்கணும். யாரும் கிறுக்காதீங்க. வந்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மலையடிப்பட்டி.
இந்த சமணர் படுக்கைக்கு அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இந்த மலையடிப்பட்டி ஆமா, அது வரைக்கும் தொழில்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. ஃபுல்லாவே வந்து சுற்றுச்சுவர் எழுப்பியிருக்காங்க. யாரும் வெளியில இருந்து தேவையில்லாம வந்து இந்த இடத்த நாஸ்தி பண்ணக்கூடாது. சமணர்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. மகாவீரர் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றிட்டாரு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே. ஆனா தமிழ்நாட்டுல சமண மதம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு, அந்த காலகட்டத்துல தான் சமண மதம் பரவி இருக்கு. இந்த சமணர் படுக்கைய நீங்க சித்தன்னவாசல்ல பார்க்கலாம், மலையடிப்பட்டியில பார்க்கலாம், குடுமியான் மலையிலையும் பார்க்கலாம், ஏன் விஜயாலய சோழீஸ்வரத்துலையும் பார்க்கலாம். ஸோ சமணர் படுக்கை புதுக்கோட்டையில தான் பெருமளவுல காணப்படுது. இந்த சமணர்கள் பெருமளவு இந்த புதுக்கோட்டை பகுதியில தங்கி இருந்திருக்காங்க. ஆனா சமண மதம் ஏன் தோல்வியுற்றதுன்னா, அவங்க நிர்வாணங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றினாங்க. ஆனா யாருக்கும் இடையூறு இல்லாம அவர்கள் இந்த குடைவரை, அதாவது இந்த சமண படுக்கை, இந்த பாறைகள் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல அருகில எங்கெங்க நீர் கிடைக்கும், எங்கெங்க உணவுலாம் கிடைக்கும் எளிதா, அந்த மாதிரி இடமா பார்த்துதான் செலக்ட் பண்ணி அங்கதான் இருந்திருக்காங்க. ஆனா சமண மதம் மகாவீரருக்கு பின்புதான் இங்க தமிழகத்துல பரவப்பட்டது. ஆனா துல்லியமான கல்வெட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா சமணர்கள் வந்து துல்லியமான கல்வெட்டு எங்கேயுமே செதுக்கல. பல வரலாற்று ஆய்வுகளை வச்சுதான் கிபி 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, ஸோ இந்த காலகட்டத்துல ஒரு 500ல இருந்து 800 வருடம் இங்க வாழ்ந்ததா வந்து. உண்மையை சொல்லணும்னா இந்த படுக்கையில உட்காந்துருக்கேன், அப்படியே எனக்கு இந்த அடிக்கிற காத்துக்கு அப்படியே தூக்கமா வருது. இந்த இவங்க செலக்ட் பண்ற இடம்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சமணர்கள் நல்லா தாங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்களோட கொள்கையில கொஞ்சோண்டு மாற்றம் இருந்துச்சுன்னா சமணர்கள் மதம் பெரிதளவுல நம்ம தமிழகத்துல பரவி இருக்கோம். அதெல்லாம் தோற்கடித்து தான் நம்ம சைவ மதமும் வைணவ மதமும் பெரிதளவுல பரவப்பட்டது. இங்க உள்ள இந்த மலையடிப்பட்டி குடைவரை கோவில், இந்த சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலும் வரும் முத்திரையர்கள் மன்னர், அதாவது பல்லவர்கள் கீழ் இருந்த முத்திரையர்கள் மன்னர் கட்டியது. ஆனா இந்த கோவில்கள் கட்டுவதற்கு முன்பே இந்த சமண படுக்கை இருந்திருக்கு. சமணர்கள் இங்க இருந்திருக்காங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமை மிக்க இடம் அது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். பாருங்க, சமணர்கள் இங்க இருந்து எப்படி இந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க. அங்க ஒரு 2 குன்று இருக்கு, மலைக்குன்று, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. பலாயிரம் வருடம் கடந்தும் வரலாறு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு இந்த சமணர் படுக்கை. மேல ஆஞ்சநேயர் சிற்பத்தை பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும்.